நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை மகாலட்சுமி திருமண நிலையத்தில் காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் இஸ்லாமிய பெருமக்களுக்காக நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், திருமுருகன், முன்னாள் அமைச்சர்கள் ஏழுமலை ஷாஜகான், முன்னாள் முதல்வர் D ராமச்சந்திரன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் மற்றும் பள்ளிவாசல் ஜமாத்தார்கள், இஸ்லாமிய பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி குடித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு இறுதிக்கட்ட அணிவகுப்பு மற்றும் ஒத்திகை விழா நடைபெற்றது. புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு விழாவின் இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடந்தது. அதன்படி முதல்வரை போன்று வேடமேற்று இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவியர், காவல்துறையினர், முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த பள்ளிகள், காவல்துறையில் சாதனை படைத்தவர்கள், ஊர்காவல் படை, தேசிய மாணவர் படை போன்றவற்றில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். ஒத்திகையின் ஒரு பகுதியாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சீரமைத்தனர். மற்றும் விழாமேடை அரங்கத்தினுள் அனுமதியின்றி பலரும் நுழையா வண்ணம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். மேலும் விழாமேடையை அலங்கரிக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒத்திகை நிகழ்ச்சியில் IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, DIG-க்கள் சுக்லா, அதுல் கத்தாரி, SSP பார்வேஷ் அகமது, SP-க்கள் சிவதாசன், ராமராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டனர். புதுவை சுல்தான்பேட்டையில் NR காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொழுகை செய்தார். புதுவை சுல்தான்பேட்டை பாலிவாசலில் NR காங்கிரஸ் சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஹாஜி இக்பால் பாஷா தலைமையில் ஹாஜி இலியாஸ், ஜலால், ஹாஜாத் என்கிற ஜயது உசைன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், அரசு கொறடா நேரு, வாரிய தலைவர்கள் பாலன், பாலமுருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் உள்பட NR காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தொழுகை செய்து நோன்பு கஞ்சி அருந்தினர். ஊர் ஜமாத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நிறைவில் ஷாகுல் ஹமீது நன்றி கூறினார். புதுவை கைதி ரவுடி ஜெகன் கொலை வழக்கில் 14 பேர் திண்டிவனம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். காரைக்கால் சிறையில் இருந்து கொண்டு புதுவை தொழிலதிபரை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கு தொடர்பாக புதுவை போலீசார் ரவுடி ஜெகனை காவலில் எடுத்து புதுவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து மீண்டும் காரைக்காலுக்கு திரும்பி சென்றபோது வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக பிரபல ரவுடிகள் அருண், ஐயப்பன் உள்ளிட்ட 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதில் தமிழ்ச்செல்வன், சுத்திமணி, செல்வம், ஜான்பால், மாத்தியாஸ் ஆகிய 5 பேரை கைது செய்த போலீசார் மற்ற 14 பேரை தேடி வந்தனர். இந்நிலையில் திண்டிவனம் நீதிமன்றத்தில் அருண், ஐயப்பன், முரளி, தண்டபாணி, சூசைராஜ், ஜனா என்கிற பரிமேலழகன், சதீஷ், மகேஷ், பொக்கை ராஜா, திலீப், சங்கர், அந்தோனிசாமி, ஸ்டீபன் என்கிற 14 பேர் சரணடைந்தனர். இவர்கள் சரணடைந்தது பற்றி புதுவை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கு ஒருவருக்கு வங்கிக் கணக்கு துவங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நிதி சேவைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு 32 திட்டங்களின் கீழ் ஏழை மக்களுக்கு மானிய உதவிகளை வழங்குகிறது. இந்த தொகைகள் நேரடியாக ஏழை மக்களை சென்றடைய வேண்டும்.
எனவே கிராமப்புறங்களிலும் வீட்டுக்கு ஒருவருக்கு வங்கிக் கணக்கு துவங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் பணத்தை மின்னணு பரிமாற்றம் செய்யும் வசதியுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வங்கிக் கணக்கு துவங்க வேண்டும். இதற்காக சமீபத்திய வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு வங்கிக் கணக்குகளை துவங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை குடும்பங்கள் உள்ளன, அங்கு எத்தனை சேமிப்பு கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளன என்ற விவரத்தையும் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி மாநில அளவிலான வங்கிகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுவை ஜிப்மரில் சிகிச்சை கட்டணம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சரிடம் பேசி விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவையின் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை சிலர் தவறாக விமர்சித்து வருகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகிறது என்றும், ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் திட்டமாகும். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களிடம் சிகிச்சை கட்டணம் வசூலிப்பது என்று டெல்லி எய்ம்ஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இருந்தாலும் ஜிப்மர் மருத்துவமனையில் கட்டணம் வசூலிப்பது குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் குலாம் நபி ஆசாத்தை சந்தித்து பேச உள்ளதாகவும், இந்த பிரச்சினையில் விரைவில் அவர் நல்ல முடிவு எடுப்பார் என்ற அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தனி ஈழம் என்பதை ஏற்க மாட்டோம். இந்தியாவும் இலங்கையும் தனித்தனி நாடுகள். இதில் தனி ஈழம் என்பது இரு நாட்டின் இறையாண்மைக்கும் எதிராக அமையும். எனினும் இலங்கையில் வாழும் தமிழர்கள் சம உரிமை, அந்தஸ்து, அதிகாரம் பெற்று வாழ மத்திய அரசு அக்கறை எடுத்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும், பெட்ரோலிய பொருட்களின் மீதான வரிகளை மாநில அரசு குறைத்தால் பெட்ரோல், டீசல் விலை குறைய வாய்ப்புள்ளது என்றும், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 100% பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதால் இதனை எதிர்த்து போராட்டம் நடந்து வன்முறை ஏற்பட்டால் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை பாகூரில் கால்நடை துறை சார்பில் மானிய விலையில் வான்கோழிகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை பாகூரில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மானிய விலையில் வான்கோழி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தலா 2 வான்கோழிகளை மானிய விலையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் ராணி, முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை காராமணி குப்பத்தில் உள்ள ஸ்ரீதேவி தும்புலி மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். புதுவை காராமணி குப்பம் தோட்டக்காலில் எழுந்தருளி வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தாந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீதேவி தும்புலி மாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையுடன் கரகம் ஜோடிக்கப்பட்டு கரகம் வீதி உலாவும், சாகை வார்த்தலும், தொடர்ந்து செடல் உற்சவமும் நடந்தது. விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விரதமிருந்து செடல் தரித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ரவுடி ஜெகன் படுகொலை எதிரொலியாக சிறையில் செல்போன் புழக்கத்தை தடுக்க அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் சமீபத்தில்தான் புதுவைக்கான சிறை சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகல் தலைமை செயலரிடம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைதி ஜெகனை வெடிகுண்டு வீசி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறையில் இருந்துதான் படுகொலை சம்பவம் ஏவப்பட்டது என்பதால் சிறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவை, காரைக்கால், மாஹி, ஏனாம் போன்ற சிறைகளில் செல்போன், சிம் கார்டு போன்றவற்றை அடியோடு அழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி காலாப்பட்டு சிறையில் சிறை காவலர்கள் சோதனை நடத்தியதில் 5 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டதாக சிறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேபோன்று காரைக்கால், ஏனாம் சிறையிலும் சோதனை நடத்தப்பட்டது. சிறையில் பொருத்தப்பட்ட ஜாமர் கருவிகளை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்தால்தான் செல்போன் புழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று சிறை வட்டாரங்கள் கூறுகின்றன. புதுவை அரசு அனைவருக்கும் கல்வி இயக்ககம் சார்பில் சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே-மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாழ்வியல் திறன் மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைவருக்கும் கல்வி இயக்ககம் சார்பில் சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே-மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அட்டவணை மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான வாழ்வியல் திறன் மேம்பாட்டு முகாம் பள்ளி துணை முதல்வர் விஜயலட்சுமி தலைமையில் நடந்தது.
நிகழ்ச்சியில் சாதனையாளர்களின் சரித்திரம், அட்டவணை இனத்தவர்கள் வளர்ச்சியில் அரசின் பங்கு, நவீன இந்தியாவில் மகளிர் பங்கு, கைத்தொழில் கற்றுக்கொள், தற்காப்பு கலை போன்ற தலைப்புகளில் உரை நிகழ்த்தப்பட்டது. திரளான SC/ST மாணவர்கள் பங்கேற்ற முகாமின் நிறைவில் ஆசிரியை ஜியார்ஜியா நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.